லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்துவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக பயணத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் அடுத்த செயலுக்குள் நாம் நுழைகிறோம். இறப்பதற்குரியவர் தொழில்கள். பகை முன்னர் வாழ்க்கை செயலும் தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும் இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்கு உரியவருடைய செயல்கள், அதாவது இவற்றையெல்லாம் செய்தால் அழிவு உறுதி. அந்த வகையில்தான் முதலில் தன் பகைவர் முன்னால் தன்னுடைய செல்வ செழிப்பையெல்லாம் காட்டிக் கொண்டிருத்தல் என்று இருக்கிறதே, அது உறுதியாக சாவை தரும். 2, பசுமாட்டு கூட்டம் இருக்குது பாருங்க, அது எல்லாம் சேர்ந்து கூடி நிற்குது பெருந்திரளாக. அந்த நேரத்தில் அதற்குள் கையில் ஒரு கோல் கம்பின்றி நடந்து போகிறது இருக்குது பாருங்க, அது உறுதியாக சாவை தரும். இந்த 2ஐயும் போன்று மூன்றாவதாக தனக்கு நேர் முன்னாகவே நின்று அங்கு நம்மை அப்படியே புரிந்து தள்ளுறான், எதிர்த்து கண்டபடி பேசுறான், அப்படிப்பட்ட ஒருவரை தன் உறவாக அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது பாருங்க, அதுவும் அழிவை தரும். இந்த மூன்றுமே கண்டிப்பாக உறுதியாக சாவை தரும். சாவை தருவதற்குரிய ஏதுவான செயல்கள் என்று நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். அந்த வரிசையில் முதலில் அவர் இங்கு குறிப்பிடுவது, நம் பகைவர் முன்னால் நம்முடைய செல்வ செழிப்பை காட்டிக்கொண்டு இங்கு வாழக்கூடாது. பன்றிகள் முன்னால் முத்துக்களை வீசாதீர் என்று ஏன் சொல்றார் பார்த்தீங்களா? ஏன்? அந்த முத்துகளின் மேல் அது அப்படியே நடமாடிக்கொண்டு நம் மீது சீறி பாயும். அதே போன்று இருக்கிற செல்வத்தை இங்கு பகைவராகத்தான் அவர் இருக்கிறார். அவர் முன்னால் இங்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இல்லை, அவர் முன்னால் நான் அப்படி வாழ்ந்து காட்டணும், நான் அப்படி செய்யணும் என்றெல்லாம் வெறியேற்றுகின்ற அந்த செயல் செய்துவிடக்கூடாது. வள்ளுவர் இவ்வாறு சொல்கிறார், வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. அப்போ இவை எல்லாமே பகைவர்கள், எதிரிகளுக்கு இனிதாக அமைந்துவிடும். ஆக எவையெல்லாம் இங்கு நாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தோம் என்றால், வாய்ப்பான நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்யாமல் இருந்தோம் என்றால், அவன் நம்மீது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறான், அதை அறியாமல் நாம் செயல்படுகிறோம் என்றால், இத்தகைய இந்த செயல்களை போன்றுதான் இங்கு அந்த நம்முடைய கயமை தன்மையோடு நமக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எதிரி, அந்த பகைவன் இங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ளவனாக வாழ்வதற்கு முயலுகின்ற அந்த தன்மையும் அறியாமை, அது அழிவை தரும். ஆக மற்றவர்களை சீண்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, அந்த சீண்டுகின்ற ஒரு தன்மையாக இது அமையும். நாம் அதில் ஏதோ ஒரு பெரிய தற்பெருமை கொண்டு அவர்கள் முன்னால் இப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அது நன்றன்று. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருமே பணிவோடு தான் இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருந்தாலும். அவர்களுள்ளும் யார் நல்ல உயர்வான தன்மையில் இருக்கிறாங்களோ அத்தகைய பெரியவர்கள், அவங்க பணத்தின் அடிப்படையிலோ அறிவின் அடிப்படையிலோ புகழின் அடிப்படையிலோ அல்லது அரசியலின் அடிப்படையிலோ நற்பெயர்கள் பெற்றிருக்கிற அந்த அடிப்படையிலோ எவை என்றாலும் சரி, அந்த சூழல்களெல்லாம் பணிவை கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும். அது பகைவர்கள் மனம் மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கும். மாறாக அந்த பகைவர்களை, எதிரிகளை சீண்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய செல்வ செழிப்பை அங்கு வெளிக்கொணர்ந்து ஆடம்பரமாக பகட்டாக ஆகா ஓகோ என்றெல்லாம் இருந்தோம் என்றால், அது எந்த வகையிலும் நமக்கு ஒரு மருந்தாக அமையாது. அது ஒரு விஷமாகத்தான் அது அமையும் என்கின்ற வகையில்தான் சாவுவதற்கு ஏற்புடைய தகாத செயல்களாக இருக்கின்றவற்றுள் முதன்மையாக நல் ஆதனார் வைப்பது என்பதே இதுதான். எனவே எவர் முன்னும் என்பதல்ல, எதிரிகள் முன்,
நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன் நம் மீது பொறாமை கொண்டு நம்மை அழித்து விட வேண்டும் என்கிற அந்த வெறித்தனத்தோடு அவர்களுடைய கண்முன் கொண்டு நாம் இத்தகைய செயல்களை செய்துவிடக்கூடாது. மாறாக பண்பான பணிவான அந்த செல்வத்தை கொண்டும் கூட அந்த பகைவர்கள் ஒருவேளை தேவையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவோடு உதவுகின்ற இத்தகைய மேன்மையான செயலை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நம் மீது இன்னும் பழிவாங்குகிற அளவுக்கு வெறியை தோன்றுகின்ற செயலை செய்துவிடக்கூடாது என்கிற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இன்று நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? ஐஸ்வர்யா பலருக்கும் தெரிந்திருக்கும். பொருள் என்ன? வேறொன்றும் இல்லை, பெருஞ்செல்வம். ஐஸ்வர்யம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். இன்னும் நம்முடைய உடன்பிறப்பு சபைகளை சார்ந்த நண்பர்கள் ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெருஞ்செல்வம், செல்வம் இவ்வாறு பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இயேசு காவியம். பாடல் 10. இயேசுவின் ஞான ஸ்நானம். சென்ற உரையில் யோர்தான் நதிக்கரையில் மக்கள் மனம் மாற தண்ணீரில் திருமுழுக்கு அளித்த புனித ஸ்நாபக அருளப்பரின் உன்னத தவவாழ்வை குறித்து சிந்தித்தோம். அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று பணிவோடு மெசியாவின் வருகையை அறிவித்த அவரது மாபெரும் சாட்சிய வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக அதே யோர்தான் நதிக்கரைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு எளிய மனிதராய் வந்து திருமுழுக்கு பெற்று மூவொரு இறைவனின் தெய்வீக வெளிப்பாட்டோடு தனது பொது வாழ்வை தொடங்கும் உன்னத மறைபொருள் குறித்து இன்று காண்போம். பாடல் 10. இயேசுவின் ஞான ஸ்நானம். ஊரார் பெற்று உவகை அடையும் ஞானஸ்நான நல்முழுக்கதனை அருளப்பர் என்னும் அன்பர் இடத்தில் தாமும் பெறும் ஒரு தன்மையராகி தேவகுமாரன் சென்றார் ஒரு நாள். நல்லோர் ஆக்கிட ஞான ஸ்நானம் செய்விக்கும் எம் திருமுழுக்காளரே, அடியேன் உம்மை அண்டி வந்துள்ளேன் என்றபடிக்கு இரு கை நீட்டி தாழ்ந்தார் இயேசு. தாழ்ந்தவர் தம்மை அங்கையால் தூக்கி அருளப்பர் தாழ்ந்தார். உங்கள் கரத்தால் உலகம் முழுவதும் ஞான முழுக்கை நாடிடும்போது நானும் அதனை தேடும்போது நானு தருவது ஞானஸ்நானம். தேவகுமாரா செய்பவன் ஒன்று, தேசமும் மக்களும் தேடுவது உம்மையே என்றார். உடனே இயேசு உரைத்தார். நிறைந்த கையால் நியமம் நிறைவுறல் நாயகன் வகுத்த நல்வழியாகும். தடை செய்யாமல் தருவீர் பெரியீர். உடனே வானிலிருந்து பறக்கும் புறா போல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதை இயேசு கண்டார். ஓங்கும் வானிலே ஓரொலி கேட்டது, இவரே நமது இனிய குமாரர், இவரிடம் நான் என்னையே காண்கிறேன், பொங்கும் மகிழ்வில் பூரிப்படைகிறேன். உலகத்து மக்கள் யாவரும் தங்களின் பாவக்கரைகளை நீக்கிக் கொண்டு உள்ளத்தில் பேரானந்தமும் உவகையும் அடையும் பொருட்டு யோர்தான் நதிக்கரையில் புனிதமான திருமுழுக்கு நல்வேள்வி நடந்து கொண்டிருந்த விவிலிய பின்னணியினை இந்த பகுதியானது மிக அழகாக விவரிக்கிறது. அந்த புனிதமான திருமுழுக்கினை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தவர் அருளப்பர் என்று அன்போடு அழைக்கப்படும் திருமுழுக்கு யோவான் ஆவார். அவர் யூதேய பாலை நிலத்திலும் யோர்தான் நதிக்கரைகளிலும் மிக எளிய வாழ்வு வாழ்ந்து வரவிருக்கு மெசியாவின் வருகைக்காக மக்களை மனமாற்றத்தின் வழி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த பேரன்பர் ஆவார். இத்தகைய ஆன்மீக சூழலில் உலகத்தையே படைத்து இரட்சிக்கும் தெய்வீக வல்லமை கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனைப் போல தாமும் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத தன்மையினை தன் உள்ளத்தில் கொண்டார். அவர் பாவமற்ற தூயவராக இருந்தாலும் மானிட முறைமைகளுக்கு உட்பட விளைந்தார். விண்ணுலக அரசராகிய அவர் மண்ணுலக மனிதர்களின் முறைமைகளுக்கும் இறைவனின் திட்டத்திற்கும் முழுமையாக மதிப்பளிக்க எண்ணினார். இதனால் ஒரு சாதாரண பாவியைப் போல தம்மையே தாழ்த்தி கொண்டு அருளப்பர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த யோர்தான் நதிக்கரையை நோக்கி ஒரு எளிய மனிதராய் நடந்து சென்றார்.
அருளப்பரின் முன்னிலையில் போய் நின்ற இயேசுபிரான் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை நல்மனம் கொண்ட நல்லோர்களாக மாற்றுவதற்காக இந்த ஞானஸ்நானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் எம் உன்னத திருமுழுக்காளரே என்று புனித யோவானை போற்றி குருத்துவ மாண்போடு அவரை அன்போடு அழைத்தார். தொடர்ந்து இயேசு, இதோ உமது புனித கரங்களால் என் நல்முழுக்கினை பெற்றுக் கொள்வதற்காக எளியவனாகி அடியேன் உம்மை நாடி உம்மை அண்டி வந்துள்ளேன் என்று மிக மிக தாழ்மையோடு பணிவின் சிகரமாக நின்று அருளப்பரிடம் திருமுழுக்கு தருமாறு வேண்டி கூறினார். அவ்வாறு உரைத்தபடியே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து ஒரு சீடனைப் போல தன் இரு கரங்களையும் ஏந்தி அருளப்பரின் முன்னிலையில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக தன் திருமுடியை தாழ்த்தி வணங்கி நின்றார். எல்லா துதிக்கும் பெருமைக்கும் உரியவராகிய இயேசு மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே இவ்வாறு தாழ்த்தி கொண்டார். தனது முன்னே பிரபஞ்சத்தின் நாயகர் தலைவணங்கி நிற்பதைக் கண்ட அருளப்பர் பதறி போனார். உடனே தனது உள்ளங்கையால் இயேசுவின் திருக்கரங்களை தாங்கி பிடித்து அவரை தூக்கி நிறுத்தி, ஆண்டவரே, நீர் என் முன்னால் தாழ்வதா என்று கூறி தானும் இயேசுவின் காலடியில் மிக அதிகமாக தாழ்ந்து பணிந்து தனது தகுதியின்மையை வெளிப்படுத்தினார். பெரும் திகைப்புடன் இயேசுவை நோக்கிய அருளப்பர், ஆண்டவரே, உமது தூய்மையான கரங்களினால் இந்த உலகம் முழுவதுமே ஆன்மீக முழுக்கை நாடி தேடி காத்து கொண்டிருக்கிறது. உம்மால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதனாகிய நானும் அந்த ஞானத்தையே உம்மிடம் தேடி நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நான் உமக்கு ஞானஸ்நானம் தருவதா? இது எப்படி பொருந்தும் என்று வினவினார். அகில உலகையும் ஆளும் தேவகுமாரனே, நான் உமக்கு ஒன்று சொல்கிறேன், கேளும். இந்த தேசமும் இதில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித குலமும் தங்களின் பாவங்களிலிருந்து விடுதலை பெற தேடிக் கொண்டிருப்பது உங்களை மட்டும்தான். நீரே உலகின் ஒளியாகவும் தேடலின் முடிவாகவும் இருக்கும்போது சிறியவனாகிய நான் உமக்கு திருமுழுக்கு கொடுப்பது இறை நியதிக்கு மாறானது என்றார். அருளின் திருக்குளமே, திருமுழுக்கினை பெறும் குழந்தையை வரவேற்க வருவீர் மகிழ்வுடனே. அருளின் திருக்குளமே, திருமுழுக்கினை பெறும் குழந்தையை வரவேற்க வருவீர் மகிழ்வுடனே. பிறப்பு நிலையதனின் பாவம் போக்கிட இறைவனின் பிள்ளையாய் இனிதே ஆகிட. பிறப்பு நிலையதனின் பாவம் போக்கிட இறைவனின் பிள்ளையாய் இனிதே ஆகிட. திருச்சபை அதனின் உறுப்பினராகிட முதல் அருட்சாதனம் பெறுவோருக்காய் ஜெபித்திட. செய்திகள். ஒவ்வொரு மனித உயிரும் இறைவனின் புனிதமான கொடை என்பதை உணர்ந்து அதன் மாண்பை பாதுகாக்குமாறு உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 2 வியாழனன்று வெளியிட்டுள்ள ஜூலை மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, நிபந்தனையின்றி வாழ்வை வரவேற்கவும், பலவீனமானவர்களை கனிவோடு அரவணைக்கவும், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் மரியாதையோடு வழிநடத்தவும், குரலற்றவர்களின் குரலாக நின்று அவர்களை துணிவோடு பாதுகாக்கவும் வலியுறுத்தினார். பிறர் மீது அலட்சிய மனப்போக்கை காட்டுவதாலும் மனிதரை புறக்கணிக்கும் கலாச்சாரத்தில் சிக்கிக் கொள்வதாலும் அவர்களை அன்பிற்குரியவர்களாக காண தவறியதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கூறிய திருத்தந்தை, மனித உயிரை எப்போதும் மதித்து தேர்ந்தெடுக்கும் புதிய இதயத்தையும் அதை நடைமுறை செயல்களால் பாதுகாக்கும் தாராள மனப்பான்மையையும் அனைவருக்கும் அருளுமாறு இறைவேண்டல் செய்தார். திரு அவை வாழ்வின் நற்செய்திக்கு உயிரோட்டமான சாட்சியாக இருந்து
ஒவ்வொரு உயிரும் வரவேற்கப்பட்டு மதிக்கப்படும் இல்லமாக விளங்க வேண்டும் என்றும் யாரும் புறக்கணிக்கப்படாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். இறுதியாக ஆண்டவர் இயேசுவைப் போல மேன்மை, உண்மைத்தன்மை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு மனித உயிரையும் நேசித்து அதன் ஒப்பற்ற மாண்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக வாழ அனைவருக்கும் அழைப்பு விடுத்து திருத்தந்தை தனது இறைவேண்டலை நிறைவு செய்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ரோம் வாழ்வை பதிவு செய்யும் ரோமில் லியோ என்ற ஆவணப்படத்தை திருப்பீட தகவல் தொடர்பு துறையின் தலையங்க இயக்ககம் வெளியிட்டுள்ளது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரவைஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் கழித்த ஆண்டுகளில் நேர்காணல்கள், காப்பக காட்சிகள் மற்றும் அரிய புகைப்படங்கள் வழியாக இந்த ஆவணப்படம் எடுத்துரைக்கிறது. செய்தியாளர்களான பெலிப்பே ஹரோரா எஸ்பாலியட், சல்வத்தாரோ செர்னூசியோ மற்றும் திசியானா கம்பிசி ஆகியோர் தயாரித்துள்ள இந்த ஆவணப்படத்தை ஜைமே விஸ்காயினோ ஆரோ தொகுத்து வழங்கியுள்ளார். தெற்கு வியட்நாமில் உள்ள தாக்சை திருப்பயண மையத்தில் ஜூலை 2 வியாழனன்று இடம்பெறவுள்ள அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துரோங் பூ தியப்பின் வரலாற்று சிறப்புமிக்க அருளாளர் பட்டமளிப்பு விழாவிற்கான இறுதி ஏற்பாடுகளை வியட்நாமிய கத்தோலிக்கர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வியட்நாமில் இருந்து மட்டுமல்லாமல் இதர ஆசிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள வியட்நாமிய சமூகங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 1,00,000 திருப்பயணிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கத்தோலிக்க கூட்டங்களில் ஒன்றாக அமைய உள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த அருளாளர் அறிவிப்பு திருப்பலியில் வியட்நாம் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த 2000த்திற்கும் அதிகமான அருள்பணியாளர்களும் ஏறத்தாழ 70 ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் கர்தினால்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தோ மறைமாவட்டம் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு வசதியாக பெரிய கூடாரங்கள், LED திரைகள், ஒலி அமைப்புகள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விரிவான பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் திருப்பயணிகளுக்காக கையால் செய்யப்பட்ட ஏறத்தாழ 30,000 ஜெபமாலைகள், 50,000 புனித படங்கள் மற்றும் அருள்பணி தியப் பற்றிய ஒரு நினைவு புத்தகம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளன. ஒன்றாக இருத்தல், பீயிங் டுகெதர் என்ற குறிக்கோளின் வழிகாட்டுதலோடு 280க்கும் மேற்பட்ட அருள் பணியாளர்களும் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களும் ஒன்றிப்பு மற்றும் பணி வாழ்வின் உணர்வோடு இந்த விழா சிறக்க உழைத்துள்ளனர். கத்தோலிக்கர்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவுடன் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள் எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் இயேசு எப்போதும் நம்மோடு படகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களிடமிருந்து பேராயர்களுக்கு வழங்கப்படும் பல்லியம் எனும் ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட தோல் துகிலை பெற்றுக்கொண்ட பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார். தனது புதிய பொறுப்பை குறித்து பகிர்ந்து கொண்ட நியூயார்க் பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள் ஒற்றுமை, நற்செய்தி அறிவிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பல்லியம் பெற்றதை திருத்தந்தையுடனான ஆழமான ஒன்றிப்பின் அடையாளமாக விவரித்த பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் மேலும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையை கடைபிடித்து புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலை போல் வாழ வேண்டும் என்ற திருத்தந்தையின் அழைப்பையும் எடுத்துக்காட்டினார். அமெரிக்காவில் பிறந்த முதல் திருத்தந்தையிடமிருந்து இதனை பெற்றுக்கொண்டதில் தமக்குள்ள பெருமிதத்தை வெளிப்படுத்திய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் இருவருக்குமே சிக்காகோ நகருடன் இருக்கும் பூர்வீக தொடர்பையும் சுட்டிக்காட்டினார். நியூயார்க் நகரை பற்றி பேசிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் நியூயார்க் மக்கள் குறித்து பொதுவாக சொல்லப்படும் எதிர்மறையான கருத்துக்களை உடைக்கும் விதமாக அவர்கள் தமக்கு அளித்த அன்பான வரவேற்பு தமக்கு வியப்பு அளிப்பதாக கூறினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.